ஹாய் கைஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா மொட்டன் போகிறீங்களா? ஒன்றும் இல்லை, திருப்பதி வரைக்கும் போயிருந்தேன், அதனால தான் மொட்டை. சரி, நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ஊக்கத்தொகை வராதவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ் காட்டுது, அந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும், பட் அது எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்து எங்கே மேல்முறை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, எனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. பட் நான் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குறோம், இல்லை நானே அப்பீல் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருமே பண்ண முடியாது. அஃபிஷியல் வெப்சைட்லையும் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இதை மேல்முறையீடு பண்ணணும் எங்கே போகணும் அப்படின்னா, இ-சேவை மையத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? மேல்முறையீடு பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்பாங்க, அது நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது உங்கள் ஸ்டேட்டஸை பொறுத்து. சரிங்களா? பட் உங்களோட ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் செக் பண்ணுறதுனா அதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு, இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு, இல்லை அந்த இது கூட கொடுத்த ஃபோன் நம்பர். சரிங்களா? பட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு உங்களோட ரேஷன் கார்டு மட்டுமே போதும். உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் கொடுத்து அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, எனக்கு அப்படி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, என்ன வச்சு வேற சின்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டும் அந்த ஃபார்ம்ல கொடுத்த ஃபோன் நம்பர். சரிங்களா? நீங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் கிடையாது, ஃபார்ம்ல அப்ளை பண்ணும்போது கொடுத்துருவீங்களா, அந்த ஃபோனும் ஆதார் கார்டும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்க அதை வச்சு செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, எனக்கு அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுது. என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நில உரிமை வரம்பு மீறி உள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம். ஓகேவா? அதுக்கான இதுதான். சரி, என்ன டாக்குமெண்ட் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு நிலமே கிடையாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் வச்சு எனக்கு நிலமே இல்லைன்றத மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு அவங்களுக்கு சமைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல்முறை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, எனக்கு நிலம் இருக்குது சார், ஆனால் அவங்க கேட்ட இதுக்கு காண்டி எனக்கு கம்மியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நஞ்சையாக இருந்தால் 5 ஏக்கர் இருக்கணும், பொஞ்சையாக இருந்தால் 10 ஏக்கர் இருக்கணுன்ற ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க அது கூட இருக்கணும் தான் அவங்களுடைய இது. இல்ல எனக்கு 2 ஏக்கர் தான் இருக்கு, இல்ல எனக்கு 2.5 ஏக்கர் இருக்கு, இல்ல ஒரு 3 ஏக்கர் தான் இருக்கு, ஆனா இருக்கு எனக்கு இன்னும் ஒரு 4 ஏக்கர் இருக்கு, ஆனா அது கூட்டுல இருக்கு, பட் எனக்கு அதுக்கான எனக்கு மொத்தமும் எனக்கு கிடையாது அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சிட்டா உங்களுக்கு தனியா இருந்ததுன்னா அந்த சிட்டாவும் ஆதார் கார்டும் நீங்க வச்சீங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகும். இல்ல வேற எனக்கு சிட்டா இல்லை, எல்லாமே கூட்டுல இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் உங்க ஆதார் கார்டு மட்டும் வைங்க. ஆதார் கார்டு மட்டும் வச்சு நீங்க மேல்முறை பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆகும். சரி, எதுக்கு ஆதார் கார்டு மட்டும் வைக்க சொல்றீங்க அப்படின்னா, இப்போ மனைகாரிங்க எல்லாருமே உங்களுடைய சிட்டாவை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் வில்லேஜில் ஆதார் கார்டை சிட்டா கூட அவங்க லிங்க் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அதனால உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் வச்சு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் காட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் உள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம். இதுக்காக நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதனா சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, ஓகேவா, இந்த ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போய் இ-சேவை மையத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட உங்களுடைய ஃபோன் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி சென்ட் பண்ணி அதை வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் ஸ்கேன் பண்ணி அதில் கிராப் பண்ணி அவங்க எடிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு 2.5 லட்சத்துக்கும் கீழே இருக்குது, நான் வருமானம் எல்லாம் கூலி வேலை தான் செய்கிறேன் அப்படின்றத அவங்க அதை குறிப்பிட்டு ஓகே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கேட்டான். என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு 4 சக்கர வாகனம் இருக்குன்னு சொல்லி குடும்பத்தில் உள்ள 4 சக்கர வாகனம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலான்றீங்க. இப்போ நியூஸ் கூட வந்தது, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பாலிமர் நியூஸ்ல வந்தது. ஒருத்தருக்கு வண்டியும் கிடையாது, அவங்க வீட்டுல சைக்கிளே இல்லையா, அவங்களுக்கு 4 சக்கர வாகனம் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவர் ஆன்லைன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. வடிவேல் சொல்றாருல, கிணத்த காண என் கிணத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் என் வண்டியை காணா வண்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது ஒரு ஃபன்னா இருக்கு. அவங்க என்ன ரீசன்னா எதனால அவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க, இல்ல எதனால இந்த மாதிரி போடுறாங்கன்றது தெரியல. ஏன்னா ஒரு சில பேருக்கு வண்டியே இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கு, வண்டி இருக்கிறவங்கலாம் ஓகே ஆயிடுது. அதனால ஒரு சில பேர் ஃபார்மை பார்த்து போறாங்களான்றது தெரியல. சரி, எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, அதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம், அது எப்படி நம்ம மேல்முறை பண்ணலாம், அதை பத்தி சொல்றேன். சரி, நீங்க என்கிட்ட வண்டியே இல்லை சார், அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் போதும். ஆதார் கார்டு மட்டும் வச்சு செக் பண்ணி நீங்க இந்த மாதிரி என்கிட்ட வண்டி இல்லைன்றதை மென்ஷன் பண்ணி ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு மேல்முறை செஞ்சு சொல்லிடுவாங்க. சரி, இந்த விஷயம்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? இ-சேவை வச்சிருக்கீங்களா பாத்துங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன விஷயம் அப்லோட் டைப் பண்ணணுன்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் இது பண்ணிட்டேன், வண்டி இருக்கு, ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன், ஆனால் அந்த வண்டி வித்துட்டேன், என்கிட்ட இப்போ வண்டியே இல்லை சார், ஆனால் எனக்கு அது மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு மட்டுமே போதும். ஏன் ஆதார் கார்டு மட்டும் போதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்க ஆர்சி புக்கு, லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டு தான் லிங்க் பண்ணியிருக்கு. ஓகேவா? உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணி தான் எல்லாமே வருது. அதனால உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாலே அதை வச்சு அவங்க செக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வண்டி இருக்கா இல்லையான்றது. ஓகேவா? அதை மட்டும் வச்சு நீங்கள் மேல்முறை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஆகும். சரி, அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க.
இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கட்டு தான் பாருங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து அரசு ஓய்வூதியம் வந்து ஒருத்தர் வாங்கின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து நான் ஒரு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன் பாருங்க. உங்க வீட்டில் வந்து ஓய்வூதியமே வாங்கல, எங்க குடும்பத்தில் யாருமே ஓஏபி வாங்கல, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம், அது யார்கிட்ட போய் எப்படி அப்லோட் பண்ணணும் பாருங்க. உங்களுடைய மனைகார்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஓஏபி நாங்கள் வாங்கலன்னு சொல்றத அவர் ஒரு கைப்பல்ல ஒரு லெட்டர் எழுதிடுவார். லெட்டர் எழுதி கொடுப்பாரு. அந்த லெட்டர் உங்களுடைய ஆதார் கார்டு இது ரெண்டுத்தையும் எடுத்து போய் இ-சேவை கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே அவங்க அப்லோட் பண்ணி இவங்க ஓஏபியே வாங்கல, தவறுதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓகே ஆகும். சரி சார், எனக்கு ஓஏபி வாங்குறவங்க இருக்காங்க, ஆனா அதுக்கு அப்ளை பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். என்ன அப்படி பாருங்க, இப்போ ஓஏபி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு மேக்ஸிமம் வந்து 60 வயசுக்கு மேலே தான் இருக்கணும். பட் அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அவங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு நம்ம இப்போ எப்படி எனக்கு அந்த காசு வேணும், அவங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. நீங்க போயிட்டு அப்லோட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா அவங்க ஓஏபி வாங்குற அட்டை இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின் போது இந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க ஒரு தனிநபர், அவங்களுக்காக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆதார் கார்டும் அவங்க ஓஏபி ஆட்டை வாங்க இருந்தா கொடுங்க. இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி அதை வைக்காதீங்க. உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் குடும்பத்தில் ஆதார் கார்டு மட்டும் வச்சு அப்லோட் பண்ணி நீங்க அது என்னன்றதை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகும். சரி, இந்த மாதிரி இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க. ஓகேங்களா, மாற்றுத்திறனாளியா இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணா ஓகே ஆகுமா கேட்டா 90% இல்லை 100% ஓகே ஆகும். இப்போ வந்து என் குடும்பத்தில் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காரு, அவர் வந்து அவர் வாங்கிட்டு தான் இருக்காரு, அந்த காசு வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் நாங்கள் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணீங்க அப்படின்னா அவருடைய ஊனமுற்றோருடைய புக்கு, ஓகேவா, அந்த புக்கோட ஸ்லிப்பு ஒன்று ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்தால் கூட போதும், அந்த நம்பர் தருது மாதிரி அந்த புக்கு ஸ்லிப்பு, அடுத்தது குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு, இது ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும். சரிங்களா. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதே ஓய்வூதியம் ஸ்டேட்டஸ் காட்டுது, ஆனால் அவங்க வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க, அதை வந்து விடோன்னு சொல்லுவாங்க, இல்லை விதவன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, இல்லை இறந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இருக்கு. இந்த 1000 ரூபாய் நம்ம எப்படி அப்ளை பண்ண வருமே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணமே ஆகாம கூட இருக்கும். மாற்றுத்திறனாளியா இருந்து கல்யாணம் ஆகாம இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை ஒரு கணவரே இல்லை, அவங்களுக்காக நீங்க இந்த மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் கார்டும் அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளி விடோவல் சர்டிஃபிகேட் இருந்தா அதை ரெண்டுத்தையும் நீங்க அப்லோட் பண்ணி ஓகே பண்ணி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓகே ஆகும். சரிங்களா. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ன்றத பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள 21 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர் வந்து இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஒரு சில பேருக்கு வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேருக்கு வந்து அவங்க கொடுக்கும் போது டேட்டா பர்த் மாற்றி கொடுத்துறாங்கன்னு தெரியல. 35 வயசு ஆகுது, அவங்களுக்கு 21 வயசு கூட ஆகலைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம்ன்றது தெரியல. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் போதும். ஓகேவா, உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி இந்த மாதிரி அவங்க 21 வயசுக்கு மேலே இருக்கு, அவங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்றத கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணி மேல்முறையீடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க செக் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. ஓகேவா. சரிங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டுதான். என்ன ஸ்டேட்டஸ் பாருங்க. 2.5 லட்சத்திற்கும் மேல் வருமானம் உள்ளது, வருமான வரி தாக்குதல் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஓகேவா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நாங்க வருமான வரி தாக்கலே பண்ணல, ஆனா எங்களுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இன்கம் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே எடுக்க வேணாம், உங்களுடைய ஜஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு இது ரெண்டுமே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஓகே பண்ணிடுவாங்க. சரி சார், நான் வந்து இது வந்து பண்ணியிருக்கேன், வருமான வரி தாக்குதல் பண்ண, ஆனா எனக்கு அந்த அமௌண்ட்டே கிடைக்கவே இல்லை, நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வருமான வரி தாக்கல் பண்ணீங்க, குடும்ப சூழ்நிலைக்காக நான் பண்ணேன், பட் எனக்கு அந்த அமௌண்ட் வரல. சரிங்களா. அதுக்கு வந்து நான் வந்து பேன் கார்டும் வச்சிருக்கேன், என்னோட ஆதார் கார்டு, அந்த டாக்குமெண்ட் வைக்கணுமே கேட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வைக்க முடியும். ஏன்னா அது ஒரு 5 ப்ரூஃப் இல்லை 6 ப்ரூஃப் இருக்கும். அதை நம்ம மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் வச்சு அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் தேவையில்லை. ஏன்னா இப்போதான் நம்மளுடைய ஆதார் கார்டை தட்டி எல்லாமே செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். உங்களுடைய வருமானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்க பேன் கார்டுலேயே தெரிஞ்சுக்கும். சரிங்களா. அதனால உங்களுடைய பேன் கார்டும் உங்களுடைய ஆதார் கார்டு இது ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு மேல்முறையீடு பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே ஆகும். சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கட்டுது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டும் பண்ணல ஓகேவும் பண்ணல, அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நாங்கள் மேல்முறையீடு பண்ணி உங்களுடைய ஃபார்ம் எல்லாத்தையும் நாங்கள் மேல்முறையீடு பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவோம். ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. அப்படின்றது தான் இந்த இது. நீங்கள் வந்து இதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை திரும்ப நம்ம அப்பீல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேல்முறையீடே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ஒன்று ஓகேவும் பண்ணல ஒன்று ரிஜெக்ட் பண்ணல, ஏதாவது ஒன்று பண்ணாதான் நாம் வந்து மேல்முறையீடு பண்ண முடியும். அதனால் இது வரல அப்படின்றதால இதை விட்டுடலாம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள்,
உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே என்ன ரீசன் தெரிஞ்சிடும் திரும்பி, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வருது. என்ன ஸ்டேட்டஸ்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் காட்டுது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டினாலே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போடவே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? போடவே இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அப்ளிகேஷன் வந்து அவங்க ஓகே பண்ணவே இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் அவங்களுடைய டேட்டாவில் இல்லைன்றது தான் இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் வந்து இனிமே புதுசு எப்போ அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அப்போ போய் நீங்கள் புதுசு பதிவு பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் மேல்முறையும் பண்ண முடியாது, நியூவும் போட முடியாது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் பதிவு பண்ணாத அப்ளிகேஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வேறு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கட்டுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓகே ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு 1000 ரூபாய் காசு வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் எனக்கு அமௌண்ட்டே வரவே இல்லை, எனக்கு அக்கௌண்ட்லேயே வரல அப்படின்னா அதுக்கான இது என்னன்ற சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு ஈசோ மையத்தில் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த பேங்க்கில் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கீழே டீட்டெயிலில் ஷோ ஆகும். அந்த டீட்டெயில் வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அமௌண்ட்டு போகாமல் அவங்க வந்து மணி ஆர்டரில், இப்போ இந்த ஓஏபிலாம் போஸ்ட்மேன் எடுத்துன்னு கொடுக்குறாருல, அந்த மாதிரி போஸ்ட்மேன் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தருவார். அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் செக் பண்ணும்போது என்ன பேங்க்குன்னு காட்டும். அந்த பேங்க்கில் வந்து போஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லி வந்தால் கூட அவங்க போஸ்ட் மூலியமாக வருன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கட்டுது என்ன அப்படின்னா, வருமானம் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம்? ஓகேவா? உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு. நான் அந்த வருமானம்னாலே ஆதார் கார்டு, பேன் கார்டு. என்னதான் நீங்கள் சொன்னதில் எல்லாத்துலேயே வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இது மட்டுமே போதுன்றீங்க. அது மட்டுமே போதும். ஏன் ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆதார் கார்டுலேயே எல்லா விஷயமா இருக்குது. உங்களுக்கு லைசன்ஸ்லேருந்து, ஓட்டர் ஐடிலேருந்து, சிட்டாவிலேருந்து, பேங்க் புக்லேருந்து, வண்டி வச்சிருக்கீங்களா இல்லையா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் மட்டுமே போதும். அதை வச்சு தான் எல்லாமே பேஸ் ஆயிருக்கு. இன்கமிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேன் கார்டே போதும். அதனால தான் இந்த 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணலன்னா, உங்களுடைய பேன் கார்டும் உங்களுடைய ஆதார் கார்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு, பட் நான் சொல்கிற விஷயத்த இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்க, மேல்முறை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க கேதர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணி விடுவாங்க. சரிங்களா? சரிங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணிட்டேன். எனக்கு இது அமௌண்ட் வந்து எப்போ கிடைக்கும், அது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும். இ-சேவை மையத்தில் போயிட்டு 30 நாளில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் இது பண்ண உடனே ஒரு 30 நாள் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணி ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் வந்து வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்ன்றது உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். சரிங்களா? அப்படி எனக்கு வரல அப்படின்னா இந்த மந்த் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் வரும்போது பேமெண்ட்டு உங்களுக்கு ஓகே ஆயிருந்ததுன்னா பேமெண்ட் வரும், அப்படி இல்லைன்றது ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? ரிஜெக்ட்ன்றது காமிக்கும். இந்த மாதிரி தான் வந்து இதுவாகிறது. சரி, ஓகே, இதில் எல்லாமே நான் பண்ணிட்டேன், மேல்முறையீடும் ஓகே ஆயிடுச்சு, எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.